வாழ்க வளமுடன். நான் சூடா மீன் குழம்பு செய்ய போகிறேன். நான் இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இந்த பாருங்க, மாங்காய் சூடா மீன் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா இந்த பாருங்க, நல்லா ஒரு 4 தரம் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு அலசிக்குங்க. இந்த பாருங்க, இந்த செதுலாம் எடுத்துடணும். உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக ஆஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் உப்பையும் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ வந்து சட்டி வச்சுக்கலாம் அடுப்பில். சூடா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் வெந்தயம் போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்குங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. வடகம் இல்லாதவங்க இதுமாரி தாளிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் அந்தமாரி செருவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இப்போ கடுகுலாம் பொரியுது. ஃபஸ்ட்டு நம்ம புளியும் உப்பையும் ஊற வச்சுக்கணும். இது கூட மாங்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அந்த காய் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம்லாம் வெடிக்குது. இப்போ வந்து நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போடுறேன். இது வந்து வேறு மாடல் குழம்பு. இது ஹைதராபாத்தில் அப்படி தான் வைப்பாங்க. நான் வந்து ஹைதராபாத் மாடல் வைக்கிறேன் நான் குழம்பு, மீன் குழம்பு. இப்போ தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நீங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். நான் வந்து லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், அதுக்காக நான் மிளகாத்தூள் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூளை போட்டு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும். நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், புளி தண்ணியை. பாருங்க, புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதிச்சா போகிற ஒரு கொதி வரும்போது நீங்கள் கத்திரிக்காய், மாங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போ மூடியை போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். என்கிட்ட நான் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன், 2 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அப்புறமா
நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு இறக்கும் போது ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு மூடி போட்டுடலாம். கொதி வந்ததும் நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். பாருங்க குழம்பு கொதிக்குது. நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து இப்படி 4ஆக பொளந்துக்குங்க. இப்படி கொத்தாக இருக்கணும். மீன் குழம்புக்குலாம் மாங்காய் கத்திரிக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மீன் போட்டுக்கலாம். இந்த சூடா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சீசன் வந்து இந்தமாரி ஏப்ரல் மேலே தான் கிடைக்கும் இந்த சூடா மீன். நல்லா பார்த்துக்குங்க. இதுமாரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மீனை நல்லா கவுல் அடிக்காமல் இருக்கும். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மீனெல்லாம் போட போகிறோம். நீங்கள் மீன் அரிஞ்சிங்கன்னா முள் மீன் அரிஞ்சு சைடாக அரிங்க. முள் வந்து கனமாக வராது. மீனை போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டோம். இந்த பாருங்க அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கலாம் குழம்ப. தேங்காயை ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டாம். பொறுமையாக கிண்டுங்க. மீன் உடையாத இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் துணியை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டுங்க. மீன் உடையாது. எல்லாம் மிஸ் ஆகிடும். ஹைதராபாத் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு போடுங்க. இது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டு தேங்காய் ஊற்றுனது. பாருங்க தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சு. நல்லா மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடா மீன் குழம்பு ரெடிங்க. இதுமாதிரி சட்டியில் குழம்பு வச்சு மீன் குழம்பு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். சூடாக மீன் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.